Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி புதுச்சேரி அதிமுக சார்பில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது யார் அந்த சார் என கேட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். கண்டிப்பாக உமேஷ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு மாணவிக்கு இழைக்கப்பட்ட பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை, பாலியல் அநீதி உள்ளிட்ட சம்பவங்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆங்காங்கே கைது செய்திருக்கிறார்கள். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அதிமுகவினர் திரண்டு முன்னெடுத்த இந்த போராட்டத்தை சகித்துக் கொள்ள முடியாத ஸ்டாலினின் திமுக அரசு ஆங்காங்கே போராட்டங்கள் நடத்த வரக்கூடிய அனைத்து அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களை ஓட்டை உடைத்தல் பேருந்துகளை வைத்து கைது செய்யக்கூடிய அவலத்திற்கு இன்றைக்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அந்த புதுச்சேரி மாநில செயலாளர் கூடிய அன்பழகன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டன. மாணவிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, நீதி வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த வழக்கு தமிழக காவல்துறை விசாரணை மேற்கொண்டால் உண்மை நிலை விளங்காது என்றும், எனவே சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய அண்ணா சிலை முன்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு கொண்டு திமுகவுக்கு எதிராக தங்களுடைய கோஷங்களை முன்வைத்தார்கள். அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய மாணவிக்கு நீதி வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அவருக்கு தகுந்த இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக செல்போன் மூலமாக குற்றவாளி திமுக காமுகனாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் யாரிடம் பேசினான், அந்த சார் யார் என்று கேட்டு அவர்கள் கண்டன கோஷங்களை முன்வைத்தார்கள். பிறகு செய்தியாளர் பேசிய பொழுது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும், தமிழகத்தில் தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும், அதே நிலைதான் பாண்டிச்சேரியிலும் இருப்பதாகவும் வேதனையோடு அவர் பதிவு செய்தார். பெண்கள் 24 மணி நேரம் நடமாடுவதற்கு, அச்சமின்றி செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும். பெண்கள் பாதுகாப்புக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தது போல திமுக அரசு பாதுகாக்க தவறிவிட்டது. 3 வயதிலிருந்து 80 வயது வரை பெண்கள் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை தலைவிரித்து ஆடுகிறது. இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வேண்டி கேட்டுக்கொண்டார். தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய புதுச்சேரி மாநில செயலாளர் கூடிய அன்பழகன் தொடர்ந்து திமுக அரசை கண்டித்து அங்கு குவிந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.